இயேசுவின் நாமத்தினால உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சென்ற மாதம் முழுதும் உங்களை தேவன் பாதுகாத்து வந்தார், உங்களோடு கூட இருந்தார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை இந்த புதிய மாதம், இந்த 8வது மாதத்தில் உங்களுடைய ஜெப குறிப்புகளும் அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கவலைப்படாதிருங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பிரியமானவர்களே, ஒருவேளை பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார், உங்களுக்கு அறிவிக்க போகிறார். உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக சரி, உங்களுடைய உறவினர் மூலமாக சரி, ஒரு பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். ஒரு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். சாது சுந்தர் சிங் அவர்கள் அவர் ஊழியம் செய்யும்போது, அவர் அந்த காட்டு பகுதியில் ஊழியம் செய்யும்போது காலையில் அவர் புறப்பட்டு செல்வாராம். ஒரு ஆற்றை கடந்து, இந்த ஆற்றை கடந்து அவர் சென்று தான் ஊழியத்துக்கு போவார். அப்போ வழக்கமாக அவர் ஒரு நாள் ஆற்றை கடந்து காலையில் புறப்பட்டு ஊழியத்துக்கு போனார். அவர் காலில் செருப்பு கூட அணிய மாட்டார். அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் அந்த ஆற்றை கடக்கணும். அப்படி வரும்போது அந்த ஆற்றில் நிறைய தண்ணி வந்து கொண்டிருந்தது. அப்போ அவர் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாராம், ஆண்டவரே, இந்த இவ்வளோ அதிகமாக தண்ணி வருது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தார். அப்போ ஜெபித்த பிறகு பாருங்கள், திடீர்னு ஒரு முதியவர் அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் கேட்குறாரு, ஏன்ப்பா அங்கே நின்றுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தண்ணி நிறையா வருது, நான் எப்படி இந்த ஆற்றை கடக்கிறது அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அவரே சொன்னாரா, நீ என் மேலே ஏறி உக்காந்துக்கு, நான் உன்னை இட்டுன்னு போய் அங்கே அந்த பக்கம் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதே போல் சாது சுந்தர் சிங் அவர்கள் அந்த பெரியவர் மேலே ஏறி உட்காந்து கொண்டார். அவர் அடுத்த கரையில் போய் அவர் விட்டார். விட்டுட்டு அவர் திரும்பி பார்த்தாராம், அந்த பெரியவர் ஆளை காணோமா. பிரியமானவர்களே, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது பெரிய காரியங்களை செய்வார். அவர் நமக்கு அற்புதம் செய்கிற ஒரு தேவன். சங்கீதம் 50:15 சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த ஆபத்தான நேரத்தில் பாருங்கள், கர்த்தரை நோக்கி சாது சுந்தர் சிங் அவர் கூப்பிட்டாவில். அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் அவரை விடுவித்தார். அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அந்த ஆற்றை கடக்கும்படியாக செய்தார். ஒருவேளை நீங்கள் அந்த ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது உங்களையும் விடுதலையாக்குவார், உங்களுக்கும் பெரிய காரியங்கள் அவர் செய்வார். யோபு 37:5 சொல்கிறாரு, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்வார். அதை விசுவாசத்தோடு நீங்கள் வாக்குத்தத்த வசனத்தை அறிக்கையிட்டு சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். இந்த வேதத்தில் 8000 வாக்குத்தத்தங்கள் இருக்குது, அதுக்கு மேலே வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது, விசுவாசத்தோடு சொல்லி ஜெபிக்கும்போது உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் அவர் செய்வார். அப்போது பிரியமானவர்களே, அதை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ரோமர் 10:9 சொல்கிறாரு, சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இந்த இயேசுவை உன் வாயினால் நீ அறிக்கையிட சொல்ல. நீ அறிக்கை இடும்போது உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் என் கண்மலை, என் துருகம், என் கோட்டை சொல்லுங்கள். வசனத்தை சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு கேளுங்க. கேட்க கேட்க கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பார், நல்ல செய்தி உங்களுக்கு கொடுப்பார்.
அப்போது அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய ஒரு நீண்ட வருஷமாக நீங்கள் வியாதியில் இருந்திருக்கலாம். அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவார். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அந்த அற்புதத்தை செய்வார். அந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்குவார். இல்லை கடலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ இந்த வருஷம் முடிய போகுது, இன்னும் 5 மாதம் தான் இருக்கிறது, என் கடனை அடைப்பாரா? இந்த மாதத்தில் அவர் அடைப்பார். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், நான் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன், நான் கடனை வாங்காதிருப்ப சொல்லிப்பார். உன்னை மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க முடிய மாற்றுவார். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். திருமணம் நடைபெறலன்னு சொல்லிட்டு துக்கத்தோடு இருக்கிறீங்களா? எனக்கு வயதாகி கொண்டு இருக்கிறது, எனக்கு திருமணம் நடைபெறுமா நினைக்கிறீங்களா? தேவன் திருமணத்தை நடத்தி கொடுப்பார். ஏன்னா நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன். எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் ஒரு மகளுக்கு நீண்ட வருஷமாக அந்த மகளுக்கு திருமணமே நடைபெறலை. அப்போது அந்த மகளுடைய அந்த குடும்பத்தார், ஐயா உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், எங்கள் குடும்பத்துக்கு உபவாசம் இருந்து ஒரு உபவாச பிரேயர் வைங்க அப்படி சொல்லி அந்த குடும்பத்தார் என்னை கேட்டுக்கொண்டார்கள். உபவாசம் இருந்து செய்த பிறகு, ஆண்டவர் நோக்கி உபவாசம் நாங்கள் ஜெபித்த பிறகு, அந்த குடும்பத்தில் அடுத்த மாதத்தில் ஒரு நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை செய்தார். பெங்களூர் பட்டணத்தில் ஒரு மாப்பிள்ளை அந்த மகளுக்கு திருமண காரியங்கள் நடைபெறும் கிருபை செய்தார். அப்போ நினச்சி பார்க்க முடியாத அந்த அற்புதங்களை செய்வார். குழந்தை பாக்கியம் இல்லையா? கர்த்தர் செய்வார், குழந்தை பாக்கியத்தை தருவார். ரோமர் 4:17 சொல்றாரு, இல்லாதவையில் இருக்கிற போல அழைக்கிற தேவன். அவர் அற்புதம் செய்வார். ஆபிரகாமுடைய கர்ப்பம் வசனம் சொல்லுது, சாரோட கர்ப்பமும் செத்து போயிடுச்சு. ஆபிரகாமுடைய அந்த அணுக்கெல்லாம் செத்து போயிடுச்சு. அந்த குழந்தை உருவாக்குற அணுக்கெல்லாம் செத்து போயிடுச்சு. ஆனாலும் ஆபிரகாம் பாருங்க கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தார். கர்த்தர் பாருங்க அவனுக்கு கிரகிக்கூடாத பெரிய காரியங்களை, நினச்சி பார்க்க முடியாத பெரிய காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு இருங்க, உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஏன்னா நம்முடைய தேவன் ஒருபோதும் கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவர் சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய சொல்லி கேளுங்க. யோபு 5:9 சொல்றாரு, ஆராய்ந்தமுடைய பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்தமுடைய பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்போ அந்த பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சரி, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பெரிய காரியம் செய்யணும், உனக்கு எட்டாதமான ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்யணும்னா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். அதான் ஏற்கனவே பார்த்தோம், எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றார். ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் 10 பேர் குஷ்டரோகம் உள்ளங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களை போய் ஆசாரியத்தில் காண்பீங்க அப்படின்னு சொல்லப்படும். அப்படி ஆசாரியத்தில் காண்பித்த பிறகு அவங்கள போகும்போதே அவங்களுக்கு சுகம் கிடைத்தது. பாருங்க, அந்த குஷ்டரோகம் ஒரு தீராத வியாதி, குணப்படுத்த முடியாத ஒரு வியாதி. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அது தீட்டு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, அந்த குஷ்டரோகிகள் அந்த ஊருக்குள்ளே போகும்போது நான் தீட்டு வரேன் சொல்லி தலையை மூடிக்கொண்டு போக வேண்டும். அப்பேற்பட்ட அந்த வியாதி, அந்த வியாதியை பாருங்க, அந்த வியாதியை ஆண்டவர் சுகப்படுத்தினார். அவங்க கூப்பிட்டாங்க, ஏசையரே எங்களுக்கு இறங்க சொல்லி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அந்த பர்த்திமை கூட சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கூப்பிட்றான். ஜனங்கள்லாம் அதட்டுறாங்க, சத்தம் போட அமைதியான்னு சொல்லி அதட்டுறாங்க. ஆனாலும் அவன் அதிகமாக ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றான். அப்படி கூப்பிட்ட பிறகு அவனை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வராங்க. அப்போது இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? அப்போ சொல்ல, ஆண்டவரே நான் கண் பார்வை அடைய வேண்டும். அதே போல் அவனுக்கு உன் விசுவாசத்தின்படி நான் ஆக்காடுன்னு சொல்லி அவன் கண் பார்வை கொடுத்தார்.
பிரியமானவர்களே, நீங்கள் கேளுங்க, அவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். அப்போ ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதத்தில் எனக்கு அற்புதம் செய்யுங்க. யாக்கோபு பாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் போக விட மாட்டேன்னு சொல்லி அவன் இரவு முழுதும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான். இரவு முழுதும் அவன் ஜெபிச்சான். நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு பெரிய காரியம் செய்யுங்க அப்பா. நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் செய்வார். நீங்கள் வாழ்கிற உங்கள் ஊரில், நீங்கள் வாழ்கிற அந்த பட்டணத்தில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடணும். ஏசப்பா நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. அவர் இரக்கம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் மனதுருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு மனம் இறங்கு. அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நம்பிக்கை டிவியில் நான் செய்தி கொடுக்கும்போது அப்போ ஒரு மகள் சொன்னாங்க, ஐயா நீங்கள் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும்போதே நானும் ஜபத்தோடு அந்த செய்தி பார்த்து கொண்டிருந்தேன். நீண்ட நாட்களாக இருந்த என்னுடைய முட்டி வெளி விலகிறது சொன்னாங்க அவங்க. ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது, ஜபத்தோடு இருக்கும்போது உங்களோட உடம்புல இருக்கிற வியாதி கூட விலகும், முட்டி வெளி போகும், தீராத வியாதிகளும் விலகும், உங்களை விட்டு பிசாசின் கிரிகள் உங்களை விட்டு விலகும். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். யுத்தங்களும் செய்தி நீங்கள் கேள்விப்படின்னு சொல்லப்பட்டு இன்றைக்கு பாருங்கள், 4 வருஷமாக ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேல் ஈரான் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த யுத்தத்தினால இந்திய தேசத்தில் விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, உணவுப் பொருட்கள் விலை உயர்வு, ஏற்றுமதி ஆகலை, இறக்குமதி ஆகலை. ஒருவேளை நாம் அதற்காக ஜெபிக்கணும். இப்போ ரீசனாக பார்க்கும்போது அசாமில் மழை பெஞ்சு அநேகர் அடித்து செல்கிறார்கள், வாகனங்கள் அடித்து செல்லப்படுகிறது, அநேக ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க. குஜராத்தில் அதிக மழை பெஞ்சு அங்கே சேதம் அடைஞ்சிருக்கிறது. டெல்லியில் அதிகமாக மழை பெஞ்சது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார், நம்மளை சுகமாக வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அழிவு ஒரு பக்கம், பஞ்சம் ஒரு பக்கம். ஆனால் நாம் இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் நம்ம தேடணும். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இனி காலம் செல்லாது. பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் முதலாவதாக ஜெபிக்க வேண்டும். 2வதாக நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். 3வதாக வேதத்தை நீங்கள் நன்றாக படிக்கணும். படிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஒருவேளை இந்த ஊழியங்களுக்காக, இயேசு கிறிஸ்து இந்த குணமாக்குற ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இப்போ கூட நம்பிக்கை டிவியில் இப்போ கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதுக்கு நான் இன்னும் பணம் கொடுக்காதனால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குங்க. ஒருவேளை அந்த நம்பி டிவியில் அந்த கொஞ்ச நேரம் அந்த செய்தியை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அநேகருக்கு தேவன் சுகம் கொடுத்துருக்கிறார். அநேகருக்கு தேவன் அதிசயங்கள் அற்புதம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. சொந்த இடம் வாங்குவதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஒரு ப்ரேயர் சென்டர் கட்ட வேண்டும். அதற்காக இடம் கிடைக்கணும். இடம் கிடைச்சி ப்ரேயர் சென்டர் கட்ட வேண்டும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை சிறையிருப்பை மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் கண்களும் மூடுங்க. எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஏசப்பா இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டுற ஒவ்வொருத்தருக்காக அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஜனவரி மாதம் சென்றது, பிப்ரவரி மாதம் சென்றது, மார்ச் மாதம் சென்றது. எனக்கு இன்னும் என்னுடைய கடன் பிரச்சனை மாறலை, என் கண்ணீர் மாறலை, என் துக்கம் மாறலை. இன்னும் நான் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி யாராக நினைத்து கொண்டு இருக்கிறாங்களோ, எஸ்ஸப்பா
இந்த புதிய மாதத்திலாவது ராஜா அவங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுங்க ராஜா. ஆண்டவரே, அவங்களுடைய குடும்பத்துக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீர் ராஜா. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் சுவாமி. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. உடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் ஒரு விஷம் மனம் இறங்குங்க. டாக்டரால் கைவிடப்பட்ட நிலை இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வேண்டிக் கொள்கிறோம். சர்ம வியாதிகள் விலகட்டும் ராஜா. பிசாசின் கட்டுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க, எங்களுக்காக அடிக்கப்பட்டு ராஜா. அப்பா, யோவான் 19ஆம் அதிகாரத்தில் எபிரேய பாஷையில் கொல்கதண்ட கபாலஸ்தலம் இடத்துல 2 கல்லறும்பத்தில் தொங்கிக் கொண்டு இருந்தீங்க சுவாமி. கெட்செமனே தோட்டத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய வியர்வை ரத்தத்துலேயே விழுந்தது ராஜா. அந்த ரத்தம் அப்பா ஒவ்வொருத்தர் மேலேயும் இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருத்தர் மேலும் ரத்தம் இறங்கட்டும் சுவாமி. உங்களுடைய ரத்தம் ஒவ்வொருத்தர் மேலே இறங்கி ஒவ்வொரு சுகம் அடையட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்களை ஒவ்வொரு மனுஷன் மேலே இருக்கிற எல்லா அசுத்தாலும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. ஆண்டவரே, 1 பேதுரு 2:24 பிரகாரம் உங்களுடைய தழும்பலை குணமாக்குங்க சுவாமி. ஒவ்வொருத்தருக்காக நேரத்தில் வேண்டிக் கொடும். ஒவ்வொருத்தருக்கும் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. மீகா 2:13 தடைகளை உடைக்க நீர் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளை விலகட்டும் சுவாமி. சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானத்தை கட்டடுங்க ராஜா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைங்களுக்கு சரியான காலேஜ் கிடைக்கலன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. அவங்களுக்கு சரியான காலேஜ் கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, நீர் ஒரு விஷம் மனம் இறங்கும் தகப்பனே. காலேஜ் படிக்க தேவையான பணத்தேவையில் சந்திங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா பணத்தேவையில் சந்திங்க ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் மனம் இறங்குங்க அப்பா. திருமணம் நடைபெறாத பிள்ளைங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்க சுவாமி. குழந்தை இல்லாத பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருத்தருக்காக அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. நீர் மனம் இறங்குற ஒரு தேவன், நீர் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு தேவன் அப்பா. அப்படிங்க அற்புதம் செய்ய போகிறது நமக்கு நன்றி தகப்பனே. தடைப்பட்ட காரியத்தில் நடத்தி கொடுங்க சுவாமி. சரி, ஒவ்வொருக்கும் நீர் அற்புதம் செய்ய போகிறதுக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்ய போகிறது நமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். படிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை கொடுங்க ராஜா. ஐயோ, நான் எத்தனை வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சரியான சம்பளம் கிடைக்கலன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்க கிருபை செய்யுங்கிறாங்க. ஒரு சிலர், நான் 8 வருஷம் வேலை செய்கிறேன், இன்னும் அரசாங்கத்திலேருந்து எனக்கு சம்பளம் போடலன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள சம்பளம் போட நீங்கள் கிருபை செய்யுங்கிறாங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிறது நமக்கு நன்றி. பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறது நமக்கு நன்றி சுவாமி. என்னோட ஜபத்தை கேட்டது நன்றி, பதில் கொடுத்த நமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.